உங்கள் ஓட்டு நைட்டி சின்னத்துக்கு. அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, இன்று உங்கள் முன் எங்கள் முள்ளுக்கரண்டி லட்சுமி அக்காவுக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நைட்டி சின்னம். ஏட்டி குந்தவை என்ன முள்ளுக்கரண்டி கிள்ளுக்கரண்டின்னு பேசிக்கிட்டு இருக்கா? மேடையில கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லுட்டி. அருமை வாக்காளர்களை அனைவரும் நைட்டி சின்னத்தில் லட்சுமி அக்காவுக்கு தவறாமல் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம காலையில என்ன போட்டிருக்கோம்? நைட்டி. நைட்டுக்கு என்ன போட்டிருக்கோம்? நைட்டி. இந்த நைட்டியை சத்த பிடிங்க. எட்டி உமா உளுந்துட்டு போயிடாத, மேடையில உள்ள தள்ளி நில்லு. நம்மோல் அன்றாட முடித்தக்கூடிய நைட்டி சின்னத்திலே நமது லட்சுமி அக்கா நிற்கிறாங்க. நமது தொகுதியில் வார்டு கவுன்சிலரில் நிற்கும் நமது லட்சுமி அக்காவை வெற்றி பெற செய்தால் குடும்பத்திற்கு மாதம் 2 நைட்டி இலவசமாக வழங்கப்படும் என்கிறதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அலைக்கடலென திரண்டு வந்திருக்கும் என் மக்கள் கூட்டங்களை பார்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. தாண்டவமாடுகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம லட்சுமி அக்கா பெருமையே காட்ட மாட்டாவ. அவைய எப்பவும் நீங்க பார்த்திருப்பிய நைட்டி மட்டும் தான் போட்டிருப்பாவ. அதுபோல் எளிமையாக வாழக்கூடிய நமது லட்சுமி அக்காக்கு நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். வசந்தி அக்கா, எனக்கு 2 டைலாக் தாங்க. இட்டி உனக்கெல்லாம் டைலாக் இல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே சில மாதிரி நெல்லு நைட்டி போட்டு விட்டுருக்கலாம். நீங்கெல்லாம் எனக்கு விளம்பரமே படுத்த வேணாம், நானே பேசிக்கிறேன். நீங்க வேணான்னு சொன்னாலும் உங்களோட சாதனைகளை பேச நாங்க கடமைப்பட்டிருக்கோம். லட்சுமி அக்கா கடமைப்பட்டிருக்கோம். ஆமா, கடமைப்பட்டிருக்கோம். இதுல விட்டேன், லட்சுமி அக்காவின் எளிமையில் விட்டீர்கள். நம்ம தொகுதிக்கு இப்படி எளிமையான ஒரு வேட்பாளர் தான் வரணும். எதிர்கட்சிக்காரங்க என்ன செஞ்சாங்க உங்களுக்கு போன வாட்டி? இவ்வளவு நேரம்க்கு இப்படியே நிக்க இவ ஒருத்தி நில்லு. எதிர்கட்சி வேட்பாளரான பாப்பாக்காவை நீங்க இந்த தொகுதியில் எங்கேயாவது கண்டதுண்டா? அவங்க வர மாட்டாங்க வெளியே, நம்ம அவங்கள தேடி போகணுமா? அவங்களும் 3 வருஷமா சேலை சின்னத்துல நிக்காங்க. நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதோ நைட்டி சின்னம். இப்ப சேலையை யாரு விரும்புதா? அப்ப ஏன்க்கா நீங்க சேலை கட்டிருக்கிய? அதானே. யாரு தம்பி அது? நல்ல கேள்வி. அதாவது தம்பி, வீட்டுல கணவர் என்ன சொல்றாங்களோ அதைத்தானே நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. என்ன சொல்றிய? அது இந்த மாதிரி ஒரு பெண் வேட்பாளர் தொகுதிக்கு ஜெயிச்சாதான் பெண்களோட நிலைமை மாறும். நம்ம விருப்பப்பட்ட ஆடையை அணிந்து கொள்ள முடியும். நைட்டி ஒரு சுதந்திர உடை. அதுபோல நீங்களும் இந்த தொகுதியில் சுதந்திரமாக வாழ நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நைட்டி சின்னம். நமது லட்சுமி அக்காவின் 3 ஆண்டு கால சாதனையை வரலாறு பேசும். நாங்கள் வேறு இடத்திற்கு பிரச்சாரத்திற்கு போக இருப்பதால் ஒரு விழிப்புணர்வு பாடலுடன் இதை நிறுத்துகிறோம். போடுங்கம்மா போடுங்கம்மா ஓட்டு, இந்த காட்டன் நைட்டி சின்னத்தை பார்த்து பார்த்து. போடுங்கம்மா போடுங்கம்மா ஓட்டு, இந்த காட்டன் நைட்டி சின்னத்தை பார்த்து. உங்க உரிமையெல்லாம் கேட்டு மத்தியில் நாங்க வாங்கி தருவோம் மீட்டு.